ஆன்லைன் தேடுதல் மற்றும் விளம்பர உலகில் கூகுள் நிறுவனம் சட்டவிரோதமான முறையில் ஆதிக்கம் செலுத்தி வருவதாக அமெரிக்க நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கொலம்பியா மாவட்ட நீதிமன்றத்தில் அமெரிக்க சட்டத்துறை தொடர்ந்த வழக்கில் கடந்த 10 வாரங்களாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இணைய தேடுபொறியில் முதலிடத்தை தக்கவைக்க கூகுள் சட்டவிரோதமான முறைகளை கையாள்வதாக நீதிபதி அமித் மேத்தா கண்டனம் தெரிவித்தார். இது கூகுளின் தாய் நிறுவனமான ஆல்பபெட்டுக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. இதுகுறித்து அமெரிக்க அட்டர்னி ஜெனரல் மெரிக் கார்லண்ட் கூறுகையில், அமெரிக்க மக்களுக்கு இது ஒரு வரலாற்று வெற்றி என்றும் எவ்வளவு பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டது அல்ல என்றும் கருத்து தெரிவித்தார். இதையடுத்து நேற்று அமெரிக்க பங்குச்சந்தையில் ஆல்பபெட் நிறுவனத்தின் பங்குகள் 4.3% அளவிற்கு சரிவை சந்தித்தன. இத்தீர்ப்பை அடுத்து கூகுள் மற்றும் அதன் துணை நிறுவனங்களின் வர்த்தக கொள்கை மற்றும் செயல்பாட்டில் விரைவில் மாற்றங்கள் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இத்தீர்ப்பை எதிர்த்து அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக கூகுள் தெரிவித்துள்ளது. இணைய தேடுபொறி சந்தையில் 90%, ஸ்மார்ட் போன் இயங்குதளத்தில் 95% கூகுளின் வசம் உள்ளது. கூகுளுக்கு சொந்தமான குரோம் இணையதள பிரவுசர், ஸ்மார்ட் போன்களின் ஆண்ட்ராய்டு இயங்குதளம், யூடியூப் ஆகியவை இலவச சேவைகளை வழங்கினாலும் அவற்றில் வாடிக்கையாளர்களின் தகவல்களை பயன்படுத்தி அதற்கேற்ப விளம்பரங்களை வெளியிட்டு வருவாய் ஈட்டுவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதேபோன்று கூகுள் மென்பொருட்களை மட்டுமே பயன்படுத்துமாறு ஆப்பிள் உள்ளிட்ட செல்போன் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு சட்டவிரோதமாக பணம் கொடுப்பது போன்ற வழிமுறைகளை கூகுள் கையாள்வதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.